யூடியூப், ஃபேஸ்புக் பக்கம் போனாலே அடேங்கப்பா ஒரு 1500 2000 பேர் வரான். ஏம்மா சுகருக்கு அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு. எங்களை பார்த்தா பைத்தியார மாதிரி தெரியுதாப்பா. நீங்கள் சொல்கிறத நம்பி நம்பி நாங்களும் பைத்தியாகரத்தனமாக எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி பார்த்தாச்சு. சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சாப்பிட்டும் பார்த்தாச்சு. ஆனால் சுகர் கடுகளவும் குறைஞ்ச பாடு இல்லையே. சும்மா ஆளாளுக்கு மருந்து சொல்லுதீங்க. எல்லோரும் டாக்டரானு நினச்சா எப்படி? அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது. படித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நீங்கள் பாட்டில் மருந்து சொல்கிறீங்க. ஒருத்தன் சொல்கிறான் வாழைப்பழம் சாப்பிட்றாதங்க, ஒரு சொல்கிற வாழைப்பழத்தை தாராளமாக சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டுங்க. ஒருத்தன் மாம்பழம் பக்கம் போயிடாதங்க, இன்னொருத்தன் நீ மாம்பழத்தை தாராளமாக சாப்பிட்லாங்க. நாங்கள் எதை தான்ப்பா நம்ப? நாட்டில் எல்லோரும் இப்படி மருந்து சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா டாக்டருக்கு என்ன மதிப்பு இருக்குது, மருத்துவத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது? இஷ்டத்துக்கு நீங்கள் மருந்து சொல்கிறீங்க, இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க. நீங்கள் பாப்புலர் ஆகணுங்கிறதுக்காக யூடியூப்பில் கண்டதையும் போடாதுங்க. மக்களை இப்படி ஏமாத்தாதுங்க, சரியா? உங்களை நம்பி நம்பி நாங்களும் எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சு தான் பார்க்குறோம். ஆனால் கதைக்கு ஆக மாட்டாங்க. தயவுசெய்து இப்படி ஆளாளுக்கு வீடியோ போடாதங்கண்ணே. கொஞ்சம் பிரயோஜனமாக, மக்களுக்கு பிரயோஜனமாக ஏதாவது இருந்தால் போடுங்க. அது உண்மையாக இருந்தால் போடுங்க. இல்லை நீங்கள் இஷ்டத்துக்குலாம் இந்த மாதிரிலாம் போட்டு மக்களை ஏமாத்தாதுங்க, சரியா?